உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கான காரக கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் செயல்படுத்துவதற்கு, நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அந்த புதன் செயல்பாடு ஆவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லா காலகட்டத்திலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். படிப்பிலேருந்து, வேலையிலேருந்து, திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு ரொம்ப முக்கியம், ஒரு புத்திசாலித்தனம் முக்கியம். அதை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புத பகவான் உச்சம் பெறுவார். அதனால் இந்த புதனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே போகலாம். இது ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கலாம் இல்லாமல் எல்லாருமே சென்று பெருமாளை சனிக்கிழமை என்று ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான முடிவுகளாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் பேச்சாக போகிறாரு. அந்த 4ஆம் இடத்துல சூரியன், கேது, சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் புத பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் சனி பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வேலை இல்லை. எனக்கு வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன். வேலை இல்லாமல் இப்போ ஒரு 3 மாதமாக 6 மாதமாக இருக்கேன். நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாட்டில் இருந்தும் வேலை இல்லாமல் இருக்கேன். அதே போல் நிறைய பேர் நான் வேலை மாறணும்னு நினைக்கிறேன், மாற முடியாமல் இருக்குது, பயங்கரமான பிரச்சனை இருக்குது, என்னால் லோன் கட்ட முடியல, என்னால் ரெகுலர் கமிட்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியல. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வேலை செய்யலை அப்படின்னாவே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக மனதளவுலையும் உடல் அளவுலையும் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பது சொல்கிறது என்னென்னா, வேலை ஒரு 3 மாதம் இல்லாதனால சுகர் வந்துடுச்சு சார், பிபி வந்துடுச்சு சார், அப்படியே ஒரே பதட்டமாக இருக்குது, இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிட்ருக்கு, சில பேருக்கு லோன் கட்ட முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சந்திச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அங்கேயே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உண்டு. கண்டிப்பாக ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த ரிஷபராசி அப்படின்னு சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ இருந்துகிட்ருக்கு. அந்த ரிஷபராசிக்கு நேரம் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. தேவையில்லாத மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நேரம். இப்போ ஒரு திருமணத்தில் பிரச்சனை இருக்குது வச்சுக்கலாம், சேர்ந்து வாழலாமா வாழக்கூடாதா அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் இந்த மாதம் நிறைய பேருக்கு திருமண யோகங்களை கொடுக்கக்கூடிய மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அது செவ்வாய் தோஷம் இருக்கலாம், ராகு கேது தோஷம்லாம், எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக கடந்த காலகட்டங்கள் இருக்குது. நான் சொத்தை வச்சு கடன் வாங்கினேன், பிஸ்னஸில் போட்டேன், கடைசியில் பிஸ்னஸும் டெவலப் ஆகலை, சொத்தும் விற்க முடியல, கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. சில பேர் ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்காக காசு ஏதாவது கொடுத்துருப்பீங்க, அதில் ஏதாவது லாக் ஆகியிருப்பீங்க சில பேர், அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகலாம் கடந்த காலகட்டம் இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீரும்.
இடம் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய நேரம். அது எவ்வளோ விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி சார், கோர்ட்டு கேஸ் இருக்குது, அது பேசி தீர்க்கக்கூடிய நேரம். இல்லை சார் விற்க முடியாமல் இருக்குது, அந்த இடம் விற்கக்கூடிய நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டில் வராது, அது மட்டும் தெரிஞ்சுக்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஆயிரும். அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது, இந்த சொத்தை விற்று தான் கடன் கட்டணும், தயவுசெய்து அதில் வெளில வரதுக்கான வழியை பாருங்கள். இல்லைனா இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போ என்னன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இன்னும் டென்ஷன் தான் அதிகமாக இருக்கும், அதனால் கடன் தான் ஏறும். அப்போ அதுலேருந்து வெளில வந்தால் என்ன ரேட்டு கொடுத்தா நம்ம விற்க முடியும் அப்படின்றத யோசிங்க, அதை செய்யக்கூடிய நேரம். அதுமாதிரி சொத்து வாங்கக்கூடியவர்கள் 1 வாட்டிக்கு 2 வாட்டிக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதம் வாங்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சொத்து வாங்கிறதுக்கான நேரம். இன்னும் கேஸ் ஒரு சொத்தை விற்கிறீங்க வச்சுங்க, திருப்பி ஏதாவது சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ஆனால் அதை வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் லீகல்லாம் கரெக்டாக இருக்கா, 1 வாட்டிக்கு 3 அட்வொகேட் வச்சு செக் பண்ணுங்கள். அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் அதிகமாக லோன் போய் வாங்க மாட்டேன் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிகள் வாங்கக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உகந்த மாதமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்தில் புதன், 6ஆம் இடத்துல செவ்வாய், இது எல்லாமே ஒரு அனுகூலமான சூழ்நிலை. அப்போ பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பாதிக்கக்கூடிய தசாபுத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு தசையும் இந்த குரு தசையும் கண்டிப்பாக பாதிச்சிருக்கு. ஏன்னா ராகு எல்லாருக்குமே ஏற்றத்தை கொடுக்குமானா சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தான் கொடுத்துருக்கு ராகு தசை. அதே போல் இந்த குரு தசை ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி, அதனால் சில ஜாதக அமைப்பினருக்கு இந்த குரு தசையும் பெரிய கடனில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்திருக்கும். தொழிலில் எங்கேயா லாக் ஆகிருப்பீங்க, திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களாம் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அதே போல் பிஸ்னஸ் க்ரோ ஆகுமா சார், அதை மட்டும் சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடமாற்றம் செய்து கொள்ள நேரம், வெளிநாட்டிலே நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அது என்ன மாதிரி பிரச்சனை, நிறைய பேருக்கு தோஷம் இருக்குது, அந்த தோஷத்தினால சில பேருக்கு தொந்தரவுகள் வருது, அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலான்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலையும் ஒரு முடிவு எடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கனால இப்போ நீங்கள் ஒரு பக்காவாக ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம என்ன திசையில் வாழ்க்கையை பயணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. ரிஷபராசி என்பவர்கள் எல்லாருமே இந்த மாதம் கண்டிப்பாக சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். நீங்கள் 4 வாரம் சனிக்கிழமைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் 27ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள். அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாத பலன்கள் இருக்க போகுது.